நம்ம ஊரு நாட்டு வைத்தியத்திலயும் இப்ப நவீன மருத்துவ ஆய்வுகள்லயும் லவங்கப்பட்டை ஒரு சூப்பர் ஃபுட்னு நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய், இதய பிரச்சனை மற்றும் மூட்டு வலிய எப்படி இந்த பட்டை விரட்ட போகுதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பாருங்க. யார் யார் இந்த லவங்கப்பட்டையை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடக்கூடாதுன்ற எல்லா தகவலையும் நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம். உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. பெரியவங்களோட ஆரோக்கியத்தை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லுவோம். மிஸ் பண்ணாம பார்க்க அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாய் துர்நாற்றம் மற்றும் பல் ஈறு வீக்கம். வயசாகும் போது நம்மள பல பேருக்கு பற்கள் ஆடுறது, ஈரல ரத்தம் வர்றது, சத்தம் இல்லாம வாய் துர்நாற்றம் வீசுறது போன்ற சங்கடமான பிரச்சனைகள் வருவது ரொம்ப இயல்பு. இதனால 4 பேர்கிட்ட பேசவே கூச்சமா இருக்கும். மருந்து கடையில மவுத் வாஷ் வாங்கி பயன்படுத்துவோம். ஆனா லவங்கப்பட்டையில இருக்கிற சத்து வாயில இருக்கிற கிருமிகளையும் கெட்ட பாக்டீரியாக்களையும் வேரோடு அழிக்குதுங்க. நம்ம பாட்டிங்க பண்ற மாதிரி ஒரு சின்ன பட்டை துண்டை வாயில போட்டு மென்னு அதோட சார விழுங்கினாலே போதும், ஈறுகள் பலமாகும், வாய் துர்நாற்றம் ஓடியே போயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி. வயசாகும் போது நம்ம உடல்ல இருக்கிற செல்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேதமடைய ஆரம்பிக்கும். இத மருத்துவத்துல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னு சொல்லுவாங்க. இதனால அடிக்கடி காய்ச்சல் வர்றது, அலர்ஜி ஏற்படுறது மற்றும் சோர்வு நம்ம வாட்டி வதைக்கோங்க. லவங்கப்பட்டையில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்ம ஊர் முருங்கைக்கீரையை போல கொட்டி கிடக்குதுன்னு ரிசர்ச்சுங்க சொல்லுது. இது ரத்தத்துல கலக்கி உடலை சேதப்படுத்துற நச்சை எதிர்த்து போராடி தடுக்குது. நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி நமக்கு எப்பவுமே ஒரு இளமையான தெம்ப தரும் ஒரு அரணா இந்த லவங்கப்பட்டை செயல்படுதுங்க. எப்பவுமே சாப்பிட்ட அப்புறம் வயிறு மந்தமா இருந்தா சாதா மோர் குடிக்காதீங்க. இந்த பட்டை சீரக மோரை குடிங்க. ஒரு கப் மோர்ல ஒரு சிட்டிகை பட்டை தூள், கொஞ்சம் சீரக பொடி சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சுக்கோங்க. வேணும்னா இதுல கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. மதியானம் சாப்பாடுக்கு அப்புறம் இந்த மோரை குடிச்சா சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்ட வேகத்திலேயே ஜீரணமாயிடும். வயிறு மந்தமா இருக்கவே இருக்காதுங்க. நீங்க ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மூளை செல்களை பாதுகாத்து நினைவாற்றலை மேம்படுத்தும். அட, சாவியை எங்க வச்சேன்னு அடிக்கடி தேடுறது, சில முக்கியமான விஷயங்களை டக்குன்னு ஞாபகத்துக்கு வராம திணறது 45 வயசுக்கு மேல பல பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்து வயசாகுதுன்னு பயப்பட தேவையில்லை. சிலருக்கு இது அல்சைமஸ் போன்ற ஞாபக மறதி நோயின் அறிகுறியாவும் இருக்கலாம். லவங்கப்பட்டையோட வாசனையை நுகர்ந்தாவே இல்ல அது உணவுல சேர்த்து சாப்பிட்டாவே மூளையில நச்சு புரதங்கள் சேர்வது தடுக்கும்னு பல லேட்டஸ்ட் ரிசர்ச்சுங்க சொல்லுதுங்க. மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி அளித்து ஞாபக சக்தியை தீட்டி கொடுக்கிற ஒரு இயற்கையான டானிக்கா இந்த லவங்கப்பட்டை நம்ம மூளைக்கு வேலை செய்யுது. செரிமான கோளாறுகள். நம்ம ஊர்ல என்னதான் விருந்து சாப்பிட்டாலும் ராத்திரி தூங்கும் போது வயிறு மந்தமா இருக்கிறது, சாப்பிட்டது செரிக்காம நெஞ்சிலேயே நிக்கிறது பெரிய தொல்லையா போச்சு. வயசாகும் போது செரிமான மண்டலம் சோம்பேறித்தனமாகி அஜீரணம் மற்றும் வாயு தொல்லை நம்மள படுத்தி எடுக்கும். பிரபல மருத்துவர்கள் சொல்றத போல பட்டை போன்ற பாரம்பரிய மசாலா பொருட்கள் நம்ம குடல்ல சுரக்கிற செரிமான நீர்களை தூண்டி விடுது. இது வயிற்றுல வாயுவை தங்க விடாம உணவை சட்டுன்னு செரிக்க உதவி செய்யுது. சாப்பிட்ட பிறகு வயிறு லேசான ஒரு உணர்வை தரும். பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்றுக்களை எதிர்த்து போராடும். மழை காலத்திலேயோ அல்லது சிதோஷணம் மாறும்போது உடல்லையும் தோல்லையும் சின்னதா அரிப்பு, புண்ணு, பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகள் வருவது ரொம்ப காமன் ஆயிடுச்சுங்க. இதுக்கு உடனே ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளை தேடி ஓடுறதுக்கு பதிலா இயற்கையாவே கிருமி நாசினியா வேலை செய்யற லவங்கப்பட்டைய பயன்படுத்தலாம். பட்டையில இருந்து எடுக்கப்படுற இயற்கை எண்ணெய்கள் மருத்துவ ரீதியா தொற்று நோய்களை எதிர்த்து போராடும் அற்புத ஆற்றல் கொண்டதுங்க.
இது உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகளையும் வெளியேயும் பல கிருமி தொற்றுகள்ல இருந்து நம்ம காப்பாத்தும் ஒரு கவசமா நம்மள சுத்தி நிக்கும். மூட்டு வலி மற்றும் உடல் வீக்கத்தை குறைக்க காலையில கட்டில இருந்து எந்திரிக்கும் போதே முழங்கால் மொடன்னு முறிக்கிறதும், படிக்கட்டுல ஏறும்போது மூட்டு வலி உயிர் வாங்குறதுன்னு கஷ்டப்படாத நடுத்தர வயசானவங்களே கிடையாது. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம ரத்தத்துல ஏற்படுற நாள்பட்ட வீக்கங்கள் தான். லவங்கப்பட்டையில சக்தி வாய்ந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இயற்கையாவே நிறைஞ்சிருக்கு. இது ரத்தத்துல உள்ள சி ரியாக்டிவ் புரோட்டீன் போன்ற வீக்கத்தை கூட்டக்கூடிய காரணிகளை குறைச்சு முழங்கால் மூட்டு வலியில இருந்து உடனடி நிவாரணம் தந்து நம்மள சுறுசுறுப்பா நடக்க வைக்க உதவுது. உடல் எடையை கட்டுக்குள் வைக்க உதவும். தண்ணி குடிச்சாலும் உடம்பு ஏறுது, தொப்பை மட்டும் குறையவே மாட்டேங்குதுன்னு அழுத்துக்காத ஆட்களே இல்ல. வயசாகும் போது மெட்டபாலிசம் எரியும் வேகம் குறையறதால கொழுப்பு ஈஸியாவே நம்ம உடம்புல தங்கிடுங்க. மெட்டபாலிக் சிண்ட்ரோம் உள்ளவங்களுக்கு பட்டை ஒரு அற்புதமான தீர்வுன்னு மருத்துவர்களே பரிந்துரைக்கிறாங்க. காலை நேரத்துல மிதமான சூடான தண்ணீர்ல ஒரு சிட்டிகை பட்டைத்தூள் போட்டு அதுல கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்போட மெட்டபாலிசம் ராக்கெட் வேகத்துல அதிகரிக்கும். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா? அப்ப இத கண்டிப்பா நீங்க செஞ்சு குடிக்கணும். பட்டை மல்லி தேநீர் செய்யலாமா? ஒரு பாத்திரத்துல ஒரு கப் தண்ணிய ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிடுங்க. அதுல மல்லி விதையும் பட்டை தூளையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க வைங்க. அப்புறம் அதை வடிகட்டி லேசா ஆற வச்சு காலையில வெறும் வயிற்றுல குடிச்சு பாருங்க. இது வயிற்றுல இருக்கிற வாயுவை துரத்தி ரத்த சர்க்கரை அளவை சீரா வச்சுக்க உதவுறதால சுகர் பேஷண்ட்களுக்கு இது ஒரு அமிர்தமுங்க. செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிளட் பிரஷர் சீராக வைத்திருக்க. தலை சுத்துது, திடீர்னு கோபம் வருது, டென்ஷன் ஆகுதுன்னு உடனே பிபி செக் பண்ணுங்கன்னு சொல்ற காலத்துலதான் நாம இப்ப இருக்கோம். இந்த பிபின்றது பின்னால பக்கவாதம் மற்றும் இதய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமா மாறுதுங்க. தொடர்ந்து மிதமான அளவுல லவங்கப்பட்டைய உணவுல சேர்த்துக்கிட்டோ இல்ல சுடுதண்ணில கலந்து குடிச்சிட்டோ வரும்போது ரத்த நாளங்கள்ல தளர்த்தி ரத்த ஓட்டத்தை சீரா பராமரிக்க உதவுதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. ரத்த கொதிப்பு எகிராம நம்மள அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்க இந்த லவங்கப்பட்டை ஒரு அருமையான மருந்து. கெட்ட கொழுப்பை குறைத்து இதயத்தை பாதுகாக்க. நெஞ்சு லேசா வலிச்சா கூட நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பயம் வந்துடுது. ஏன்னா மாரடைப்புங்கிறது இன்னைக்கு வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரையும் தாக்குது இல்லையா? ரத்த நாளங்கள்ல கொழுப்பு அடைச்சிக்கிறது தான் இந்த மாரடைப்புக்கு முக்கியமான காரணம். ரத்த ஓட்டத்தை சீராக்கி மாரடைப்பு போன்ற ஆபத்துகளை தவிர்க்க லவங்கப்பட்டை ரொம்பவே உதவுதுங்க. குறிப்பா ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்பான LDL கொழுப்போட அளவை கட்டுக்குள்ள வைக்க இந்த பட்டை ஒரு அருமருந்துன்னு இதய நோய் மருத்துவர்களே சொல்றாங்க. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் முதன்மை மருந்து. நம்ம ஊர்ல இன்னைக்கு வீதிக்கு வீதி சுகர் பேஷண்ட் இருக்காங்க. மாத்திரை போடாம சாப்பாட ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியாத நிலைமையில இருக்காங்க. இதனால தொடர்ந்து பல வருஷமா மருந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு லவங்கப்பட்டை ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். மருத்துவர்களோட மிக முக்கியமான பரிந்துரை என்னன்னா லவங்கப்பட்டை ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ள வைக்கும். இன்சுலின் சுரப்பை சீரமைக்கவும் அருமையா உதவுதான். உணவுக்கு அப்புறமா ரத்தத்துல திடீர்னு குளுக்கோஸ் அளவை உயர்த்துறத தடுக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இயற்கையாவே ஒரு பெரும் பாதுகாப்பை தருது இந்த லவங்கப்பட்டை. சரி, இதெல்லாம் கேட்டுட்டு உடனே கிலோ கணக்குல பட்டையை கொண்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடாதீங்க. அதை எப்படி சாப்பிடணும், யாரு சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் சாப்பிடக்கூடாது? கர்ப்பிணி பெண்கள், கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, ரத்த கசிவுக்காக ஏற்கனவே தீவிரமான மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, உங்க மருத்துவரோட ஆலோசனை இல்லாம பட்டைய தொடவே கூடாது. அளவுக்கு மீறினால் நஞ்சு அப்படிங்கறத நினைவுல வச்சுக்கோங்க. யார சாப்பிடலாம்?
45 வயசுக்கு மேல இருக்கிற ஆரோக்கியமான பெரியவங்க, சர்க்கரை நோய் மற்றும் மூட்டு வலியால அவதிப்படுறவங்க மிதமான அளவுல இது உங்க தினசரி உணவுல சேர்த்துக்கலாம். எப்படி சாப்பிடணும்? சந்தையில விற்கிற சாதாரண மரப்பட்டைகளை வாங்குறதுக்கு பதிலா உண்மையான லவங்கப்பட்டை வகைய தேர்ந்தெடுக்கிறது தான் உங்க உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு அரை ஸ்பூனுக்கு குறைவான பட்டை தூளை வெந்நீர்லயோ அல்லது தேநீர்லயோ கலந்து குடிப்பது தான் சரியான முறை. பாத்தீங்களா நண்பர்களே, வெறும் மசாலா பொருள்னு நம்ம சமையல் அறையில ஒதுக்கி வச்சிருந்த இந்த லவங்கப்பட்டைக்குள்ள இத்தனை மருத்துவ ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. மருந்து கடைகளுக்கு போய் பணத்தை கொட்டுறதுக்கு பதிலா நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்த இந்த சிம்பிள் டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஆரோக்கியமா வாழலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். லவங்கப்பட்டையில இவ்ளோ நன்மைகள் இருக்குன்னு உங்க உறவினர்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த இந்த வீடியோவை உடனே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மத்தவங்க ஆரோக்கியமா இருக்க நீங்களும் ஒரு காரணமா இருப்பீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரியவங்களோட நலனை மையப்படுத்தி நாங்க நிறைய தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அம்மா அப்பா நலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.